ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது, என்ன இதனுடைய அப்டேட் தான் இன்றைக்கி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அப்டேட் தான். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அண்ட் ஃப்ரைஸுங்க. ஸோ இது ஃப்ளோர் அண்ட் ஃப்ரைஸ் ஆக்சுவலாக நம்ம நிறையாவே கேட்டோம். பட் இருந்தாலும் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா போராடி பார்த்தாரு, கம்மியாக தான் எடுத்து கொடுத்தாரு. 40 பீஸ் தான் கொடுத்தாங்க, 40 பீஸ் தான் எடுத்து கொடுக்க முடிஞ்சுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டிங் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சி, பேரண்டிங்கே ப்ரைஸு கேட்டால் அவங்க தரமாட்டேன்ட்டாங்க. ஸோ ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டினா எஸ்ஆர்டியும் கம்ஃபாவும் இருக்கும்ல, கம்ஃபாவுக்கு எஸ்ஆர்டிக்கு போடுறது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். பீஸ் எவ்வளோ கேட்டிங்கன்னா பீஸ் வந்து 45 ரூபா வருங்க. ஓகேங்களா, பீஸ் 45 ரூபா கண்டிப்பாக ஒருத்தா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் மேலுங்க. ஸோ என்ன சொல்கிறேனே தெரில, ஒரு எப்படி சொல்கிறது, டெய்லியுமே மாறிக்கிட்டே இருக்குது. ரொம்பவுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பெருசாக எடுத்தால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா தனியாக பாட்லிங் போடணும், இல்லாட்டி சண்டை போடும். ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று கூட கொஞ்சம் சண்டை போடல, இன்னைக்கு கொஞ்சம் சண்டை போடுது. பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அதே 40 ரூபா தான். இன்றைக்கி சொல்கிறேங்க, நான் வந்து எனக்கு என்ன ப்ரைஸுக்கு வருதோ முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியாக கொடுக்குறேன். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, எனக்கு பெருசாக வந்தாலும் சரி, சின்னதாக வந்தாலும் சரி, நான் அதே பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பீஸ் 40 ரூபாய்க்கு கண்டிப்பாக அது ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பெரிய ஃபுல் மூன் வந்திருக்கு, அதுவும் செம்ம குவாலிட்டிங்க. பட் நான் அது இங்கே வீடியோவில் காட்டல, நான் கடையில் காமிக்கிறேன். ஓகே, கடை அப்டேட் போகிறோம், அதில் பாருங்கள். அது 110 ரூபாய்க்கு ஆன்லைன் ப்ரைஸ் நான் கொடுக்குறேன். ஒர்த்தாக இருக்கும், பயங்கர ஒர்த்தாக இருக்கும். வேணுங்கிறீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம ப்ரீடிங் சைஸ். அதே மாதிரி இது வந்து ஃபுல் மூன் ஃபீமேலுங்க, 2 பீஸ் 45 ரூபா வரும். அதே நீமா கேண்டி பேட்டர்னில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா வரும். ஓகேங்களா, ஃபுல் மூன் ஃபீமேல் அதே மாதிரி தாங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் நான் 45 ரூபாய்க்கு கண்டிப்பாக கொடுப்பேன். நான் அதை எடுத்து தனியாக போட்டு இது ப்ரீடிங் சைஸ், இது 80 ரூபா அப்படின்லாம் சொல்லலாம். பட் இருந்தாலும் அது வேணாங்க, எனக்கு கம்மியாவது நான் கம்மியாக கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதனால ஒரு இது கிடைக்குதா அப்படிலாம் தேவையில்லாதது. ஓகே, நமக்கு உண்டானது இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். என்னோட கான்செப்ட் அதுதான். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெருசாகவே இருக்குது. நிறைய பேர் என்னென்னா அதை மார்க் பண்ணி ப்ரோ இன்றைக்கும் நான் அது பண்ணாதீங்க, அப்படி யாருக்குமே பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது அவங்களே பண்ணிட்டு போவாங்க. நிறைய பேர் ஒரு ப்ரோ இது மார்க் பண்ணி ப்ரோ எனக்கு இது மட்டும் அமுச்சு விடுங்க, நான் 20 ரூபா சேர்த்து கூட உங்களுக்கு அமுச்சு விட்றேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் சொல்லாதீங்க. அது அவங்களே பண்ண முடியும். ஸோ திருப்பி நான் சொல்கிற காரணம் என்ன, அது அவங்க மனசை கஷ்டப்படுத்தும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது தம்போயரு. ஸோ தம்போயரு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டே பை டே நம்மளுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதா. அதே மாதிரி இந்த ப்ரீடை மட்டும் யாருமே குறைச்சி மதிப்பிட வேணாம். இந்த ப்ரீடுக்கு மட்டும் எப்பயுமே மார்க்கெட் உடையாதுங்க. மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பி வெரைட்டிக்கு டிமாண்ட் இருக்குன்னா அது இந்த கப்பிக்கு மட்டும் தான். வேறு எந்த கப்பிக்குமே இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ஹைப்லேயே இருக்காது. அதாவது தம்போயருக்கு இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வேறு எந்த மீனுக்கும் இருக்காதுங்க. ஏன்னா இன்றைக்கும் தம்போயர் 100 பேர் வச்சுருந்தா நான் அசால்ட்டாக விற்கலாம். அதே மற்ற மீன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் ஆகும். பட் தம்போயருக்கு செம்ம பீக்கு, இன்னுமே டிமாண்டு. பேர் வந்து 85 ரூபா தாங்க. அதே இது காம்போ ஒன்று சேம் அதே காம்போ வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். நிறைய பேர் மெசேஜ் இருக்குது, நான் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால் அதே காம்போ வச்சுக்கிறோம். 300 ரூபாய்க்கு உங்களுக்கு 5 பேர் வரும். தம்போயர் ஒரு பேர், அதுக்கப்புறம் டிராகன் கப்பி தனியாக எடுத்தால் 60 ரூபா வரும். ஸோ இது டிராகன் கப்பி ஒரு பேர். அதே மாதிரி ஒரே சின்னது சொல்லிடுறேங்க, இது வந்து கொஞ்சம் ஃபீமேல் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஃபீமேல் சின்னதாக தான் இருக்கும். நான் சொல்லியே ஆர்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வளர்த்திக்கணும். ஏன்னா பேர் 85 ரூபாய்க்கு மேல் குவாலிட்டி ஃபுல் குவாலிட்டி அதுதான். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் டிராகன் கப்பி ஒரு பேர். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கப்பி, சில்லி மசைக்கு ஒரு பேர், ஹை குவாலிட்டி சில்லி மசைக்கு ஒரு பேர். இதுவும் காம்போவில் ஒரு பேர் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஒயிட் டெக்ஸ்ரோ ஒரு பேர், ஒயிட் டெக்ஸ்ரோவில் செம்ம குவாலிட்டிங்க. நிறைய பேருக்கு இது ஃபுல் குவாலிட்டியே கூட அமுச்சு விட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ எனக்கு அந்த வெயில் டெயிலோட ஜீப்ரா நல்லா டார்க் கலராக இருக்குது ப்ரோ, அதுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ மேலுமே அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேத்துக்கு நான் வெயில் டெயில் நிறையா சேல் ஆகிருக்கு, வெயில் டெயில் நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கோம். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் மாதிரிங்க. வெயில் டெயில் சூப்பர் குவாலிட்டி தான், பட் என்னென்னா வெயில் டெயிலாக இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா டெயில் கம்மியாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் டே இந்த ஒரு வாரம் ஆஃபர் மாதிரி கொடுக்குறோம். பேர் வந்து 35 ரூபாய்ங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது வெயில் டெயில் மாதிரி இருக்காது, பட் வெயில் டெயில் குவாலிட்டி தான். இந்த டெயில் மட்டும் சின்னதாக இருக்கும், மற்றபடி செம குவாலிட்டியாக இருக்கும். பேர் வந்து 35 ரூபா தான். ஸோ கண்டிப்பாக ஜீப்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குங்க. பேர் வந்து 35 ரூபா தான் சொல்கிறானே அப்படிங்கிறதுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், டார்க் க்ரீனு, வெயில் டெயில் குவாலிட்டி தான். ப்ரீட் எடுத்திங்கன்னா வெயில் டெயிலே எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள், வெறும் 35 ரூபாய்க்கு செம்ம குவாலிட்டியாக இருக்கும். பேர் 35 ரூபா. ஓகேங்களா, ஸோ ஒரு பீஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் சிம்ஸுடைய அப்டேட்டு ரொம்ப 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 சிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீட் ஆகுது. நேற்று கூட ஒருத்தருக்கு எக்லோடாடா கூட அமுச்சு விட்டேன். பட் நம்ம சொல்லலை எக்லோடாடா இருக்குது, கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. பட் எக்லோடாடா ஒருத்தருக்கு அமுச்சுட்டேன். பட் எல்லாருக்கும் அமுச்சுட முடியுமானா ஏறோ மாதிரி தான். பட் இருந்தாலும் சிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பயங்கரமாக போடுதுங்க. நான் இப்போ லைவாக கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லோ சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 75 ரூபா வரும். ரெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து 60 ரூபா வரும்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லா கலருக்குமே உள்ள டிமாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் வச்சுருந்தாலும் இப்போ 4 கலர் வச்சுருந்தாலும் 4 கலர்லேயும் ஒவ்வொரு பேர் கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, மூவ்மெண்ட் வந்து நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் ஃபுல் மூன் மேல் தான். ஓகேங்களா. நேற்றுக்கு ஒரு தம்பி திண்டுக்கல் தம்பிக்கோசரம் எடுத்து வச்சேன் 10 பீஸு. கடைசி நேரத்தில் அமுச்சு விட முடியல. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மெட்டாலிக் பிளாக்கு நம்ம ஆல்மோஸ்ட் ப்ரீடிங் செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சன்லைட் வெயில் போடுறதுனால நம்மளுக்கு வந்து கூலிங்காகவும் இருக்கும், ஹீட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிம்ஸ்னுடைய ப்ரீடிங் அதேமாதிரி காம்போவில் அந்த கோப்ரா கப்பி ஒரு பேர் வந்துருங்க. ஓகேங்களா. கோப்ரா கப்பி ஒரு பேர் வந்துடும். ஸோ சிம்ஸ்னுடைய ப்ரீடிங் இதில் தாங்க விட்டுருக்கோம். ரொம்ப 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 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட்டுங்க. செம்ம ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக எத்தனை குட்டி இருக்குன்னு அவ்வளோ எண்ண முடியாதுங்க. அவ்வளோ அங்கே பாருங்கள், கை வச்சா குட்டி தான் அது பாருங்கள். ரொம்ப 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 அந்த சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னது. எல்லா பக்கமும் குட்டியாக இருக்குது. உங்களுக்கு எல்லா பக்கமும் சின்னது தான். உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் குட்டி தாங்க. ஸோ நல்லா சிம்ஸ்னுடைய ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் ரிசல்ட்டுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இது வந்து நம்ம ஃபார்ம் ஃபுட்டே போல் நல்லா ரிசல்ட் நல்லா கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ நான் நெவுத்துனாவே பட் என்னென்னா இதனுடைய குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க. நம்ம நெவுத்துனா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கை நெவுத்துற டைம்லேயே இங்கே பாருங்கள் எத்தனை குட்டி பாருங்கள். ஸோ அந்த குட்டி அந்தளவுக்கு பெருசாக உங்களுக்கு தெரியாது. அதனாலே வந்து என்னடா இத்தனை குட்டிங்கன்னா குட்டியாக பார்க்க முடியல அப்படின்னு நினைக்க தோணும். பட் ஆனால் நிறைய குட்டி இருக்குங்க. ஸோ ரொம்ப இதாக இருக்குது. அதேமாதிரி ப்ரீடிங்கும் பார்த்திங்கன்னா அங்கங்கே பாருங்கள் வயிற்றில். ஸோ அதனாலேயே இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டாவே ப்ரீட் ஆகுது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தனியாக சேலுக்கோசம் தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா களைச்சிட்டே இருக்கக்கூடாதுங்க. வயிற்றில் சிம்ஸ் நிறைய குட்டி வச்சுக்கும்போது களைச்சிட்டே இருந்தோம்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் களைக்கவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டேல் ப்ரீடிங் விட்டுருக்கேன். ஷார்ட்டேல் குட்டி நிறைய போட்டுகிட்டே தான் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கப்பி இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிளான்ட்டுங்க. ஸோ பிளான்ட் இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பசங்க 10 ரூபாய் சொல்லி ஆர்டர் எடுத்தோம். நான் வீடியோவில் 7 ரூபாய் தெரியாதுன்னு சொல்லிட்டேங்க. ஏன்னா அவனுங்களோட பிளான்ட் தான், பசங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிளான்ட் கொடுத்தானுங்க. ஏன்னா அவனுங்க வந்து ஆர்டர் எடுத்தது, அதனால தான் 10 ரூபாய்ன்னு சொல்லி போட்டாங்க. நான் 10 ரூபாய்ன்னு சொல்லி ஆர்டர் எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் நான் வந்து இப்போ ஒரு லீஃப் 10 ரூபாய்னும். பட் இருந்தாலும் நான் கஸ்டமருக்கு இன்றைக்கி கொடுத்தது எல்லாமே பெருசாக நிறையா, அதாவது இப்படி ஒரு லீஃப் எடுத்தீங்கன்னா 10 ரூபாய்ன்னு சொல்லி கொடுக்குறேங்க. நிறையாவே கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறீங்க இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரு லீஃப் தான் ஆர்டர் இப்போ 10 ரூபாய்னு ஆர்டர் பண்ணிக்காங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க இது பண்ணுங்கள். அதே மாதிரி சால்வினியா ரொம்ப நாளாக நான் வளர்த்திட்டு இருக்கேங்க. கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருக்கேன். இந்த பிளான்ட் ஏதோ கொஞ்சம் வளருது. இது வளர்ந்தாலும் ரொம்ப 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 டிமாண்டான பிளான்ட்டுங்க. ஃபியூச்சரில் இந்த பிளான்ட்டுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹைப் இருக்கும். ஓகேங்களா. சால்வினியா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிச்ச பிளான்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதனுடைய அப்டேட் அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒயிட் டெக்ஸில் பாருங்கள் இன்னமும் ஸ்டாக் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் தம்போயர் இருக்குது, நான் குறையெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ தம்போயர் எத்தனை பேர் கேட்டிங்கனாலும் ஸ்டாக் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் 1-2 நாள் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ளோர் அண்ட் ப்ரைஸ் வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிடுங்க. ஃபுல் மூணும் அதே மாதிரி தான். ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.